வணக்கம். இது அரேஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருளானது இன்று சர்வதேச குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம். இந்த தளத்தில் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைக்கு இது குறித்து வந்திருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு தெரிவிக்கக்கூடிய தகவல் என்பது, குழந்தை தொழிலாளர்களை முற்றிலும் இந்தியாவில் ஒழிப்பதற்கு இன்னும் 100 ஆண்டுகள் ஆகும் என்று குழந்தைகள் நல உரிமை இயக்கத்தின் சார்பாக நடைபெற்றிருக்கக்கூடிய ஆய்வில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளது. குழந்தை தொழிலாளர்கள் 2001 முதல் 2011 வரை 10 ஆண்டுகளில் நகர்ப்புறங்களில் இந்தியாவில் 53% அதிகரித்துள்ளதாகவும், குழந்தை தொழிலாளர்கள் அதிகரித்திருப்பதாகவும், இந்தியாவில் மட்டும் 1 கோடிக்கும் மேலான குழந்தை தொழிலாளர்கள் கண்டறியப்பட்டிருக்கும் குழந்தை தொழிலாளர்கள் 1 கோடிக்கும் அதிகமாக இருப்பதாக அந்த ஆய்வு தெரிவித்திருப்பது உள்ளபடியே மிகப்பெரிய அதிர்ச்சியையும் கவலையும் ஏற்படுத்தியுள்ளது. குழந்தை தொழிலாளர்களினுடைய அவர்களை மீட்பதற்காகவும் குழந்தை தொழிலாளரை முற்றிலும் ஒழிப்பதற்காகவும் பல்வேறு நடவடிக்கைகளும் ஏராளமான நிதியும் மத்திய மாநில அரசுகளால் தொடர்ந்து அதற்காக ஒதுக்கப்பட்ட பிறகும் கூட தொடர்ந்து ஏன் குழந்தை தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது? இந்த தளத்தில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இதில் ஆட்சியாளர்களின் பங்கு என்ன, சமூகத்தின் பங்கு என்ன, பெற்றோர்களின் பங்கு என்ன என்று பரவலாக அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாம் விரிவாகவே ஒரு விவாதத்தை நிகழ்த்திருக்கின்றோம். நம்மோடு தற்போது அரங்கில் 3 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். அவர்களோடு இணைந்து விவாதத்திற்குள் பயணிக்கலாம். திரு தேவநேயன் தோழமை அமைப்பின் சார்பில் நம்மோடு இணைகிறார். வணக்கம். திரு குமரேசன் தீக்கதிர் பத்திரிகையினுடைய பொறுப்பாசிரியர், அவர் நம்மோடு இணைகிறார். திரு தீபக் டிசம்பர் 3 இயக்கத்தின் சார்பில் நம்மோடு இணைகிறார். வணக்கம் மூவருக்கும். இவர்கள் தவிர நம்மோடு மாலா, குழந்தை தொழிலாளியாக இருந்து அங்கிருந்து மீட்கப்பட்டு இன்றைக்கு அவர் ஒரு பட்டதாரியாக தன்னுடைய பட்டப்படிப்பை நிறைவு செய்து பணியில் இருக்கக்கூடியவர். அவரும் ஒரு சாட்சியாக நம்மோடு இணைய இருக்கிறார். இவர்களை தவிர கோவையில் இருந்து நேரலையில் நம்மோடு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு SR சேகர் கோவையில் இருந்து இணைகிறார். திரு சேகர், உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். நாம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். நான் தொடக்கத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் வலியுறுத்தி போகலான்னு நினைக்கிறேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு என்ன சரியான காரணம் இன்னும் இந்த குழந்தை தொழிலாளர்கள் இங்கு இருப்பதற்கு அப்படிங்கிறத வலியுறுத்தி அதற்கான தீர்வை நோக்கி நாம் இந்த 1 மணி நேரத்தை நகர்த்தினால் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் நீங்கள் தொடர்ந்து குழந்தை தொழிலாளருக்காக அவர்களுக்கான உழைப்பை கொடுத்து கொண்டிருப்பார் அப்படிங்கிற முறையில் உங்களுடைய அடிப்படையிலான கருத்து. அதாவது மிக முக்கியமான விஷயம், அதாவது இந்த குழந்தை உழைப்பு அப்படிங்கிறது எளிதில் அவர்களை சுரண்டி விடலாம், எளிதில் நாசமாக்கி விடலாம். அப்போ எளிதில் சுரண்டலாம், எளிதில் நாசமாக்கி விடலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர்களுடைய குரல் எடுபடாத குரல், வாய்ஸ்லெஸ், இவர்கள் சக்தியற்றவர்கள். அப்போ இவர்கள் எளிமையாக சுரண்டி விடலாம் அப்படின்னு. அதை விட முக்கியமான விஷயம், இவர்கள் வாக்கு வங்கிகளாக இல்லை, வாக்காளர்களாக கருதுனா கூட பரவாயில்ல. அப்படி பார்க்கும்போது இவரோட உழைப்பை எளிமையாக சுரண்டி விடலாம் அப்படிங்கிற மனப்பாங்க தான். 2வது விஷயம் வந்து தொடர்ச்சியாக ஆழ்நிலையில் இந்த குழந்தை தானா, நம்ம எது வேணால் பண்ணிக்கலாம், அவங்களை எப்படி வேணால் பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிற ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அடிமனதில் பதிந்த அந்த ஆழமான தவறான கற்பிதம். அடுத்து வந்து இன்றைக்கி தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா இடங்களிலும் குழந்தை உழைப்பை ஒரு கருணை பார்வையில் பார்க்குற மனோபாவம் இருக்கிறது. கருணை பார்வையில் எப்போ பார்க்கலாம்னா, நம்மளாம் அடிமைகளாக இருந்த காலத்தில் பார்க்கலாம். நம்ம உரிமை பார்வையில் அந்த குழந்தையோட கல்வி உரிமை மறுக்கப்படுகிறது, விளையாடுவதற்கான உரிமை மறுக்கப்படுகிறது, ஓய்வெடுப்பதற்கான உரிமை மறுக்கப்படுகிறது, மொத்தத்தில் குழந்தையாகவே வாழ்வதற்கான உரிமை மறுக்கப்படுகிறது பார்க்குறது. அடுத்து இது எளிதில் இவர்களை சுரண்டி விடலாம், இவர்களை எவ்வளோ நேரம் வேலை வாங்கலாம். அடுத்து நுணுக்கமான வேலைகளை இவர்கள் சுரண்டி விடலாம். நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பூ பறிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது அவர்களை பயன்படுத்தலாம். அதே மாதிரி இவர்களுக்கு குறைந்த அளவு ஒரு ஊதியம் கொடுத்தா போதும், நிறைய வேலைகளை சுரண்டலாம். அடுத்து இவர்கள் எப்படின்னா, இவர்கள் எளிமையாக வந்து இவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இவரை வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா நம்முடைய தேசத்தில் நம்ம விளிம்பு நிலையில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட தலித், சிறுபான்மை, பிற்படுத்தப்பட்ட குழந்தைகள் தான் அதிகமான உழைப்பாளர்களாக இருக்கிறாங்க. முற்படுத்தப்பட்ட சமூகங்கள் மிக 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 குறை. அப்போ இந்த அதிகபட்சமான இந்த பிற்படுத்தப்பட்ட விளிம்பு நிலை குழந்தைகளுடைய உழைப்பை எளிதில் சுரண்டலாம்னா ஆண்டாண்டு காலமாக நம்ம கட்டமைப்பு இருக்கிறது, சமூக கட்டமைப்பு, சாதிய கட்டமைப்பில் நாம் இந்த மாதிரி குழந்தைகளை கூட ஒரு காரணியாக நான் அடுத்த சுற்றில் விரிவாக பேசலாம். திரு குமரேசன், அடிப்படை காரணிகளாக நீங்கள் நினைப்பவை? குழந்தைகள் மீது நம் சமூகம் 2 வன்முறைகளை தொடர்ந்து தொடுத்து வருகிறது. ஒன்று படிப்பு, இன்னொன்று உழைப்பு. படிப்புனா படிக்கக்கூடாதா அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை. என்ன 3 வயதில் எச்சிலை வலித்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய குழந்தை, துள்ளிக்கொண்டே குதித்துக்கொண்டே இருக்க வேண்டிய குழந்தையோட மண்டையில் புத்தகத்தை திணிக்க ஆரம்பிச்சிடறோமே, அது ஒரு எப்பேற்பட்ட கொடுமை அது.
அந்த குழந்தைகளை அப்போ இருந்தே ஒரு பிளாஸ்டிக் மோல்டிங் மாதிரி ஆக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? அந்த குழந்தைகளை ஏதோ ஒரு இலக்கு வைத்துக்கொண்டு பெற்றோர்கள் சுற்றத்தார் சமூகம் எல்லாமே சேர்ந்து தான் அந்த குழந்தைய அப்படி வார்க்கிறாங்க. எனவே அப்போ இருந்து தொடங்கிறது. அடுத்து ஒரு பகுதி குழந்தைகளுக்கு உழைப்பதுக்கு தேவையில்லாத குழந்தைகளுக்கு இப்படி படிப்பு என்கின்ற அந்த வன்கொடுமை, அப்படி படிக்க போக முடியாத குழந்தைகளுக்கு உழைப்பு என்கிற இந்த வன்கொடுமை, கல்வி மறுக்கப்படுகின்ற குழந்தைகளுக்கு உழைப்பு என்ற வன்கொடுமை, அந்த வன்கொடுமை அவர் மீது திணிக்கப்படுகிறது. நாம் வந்து எஸ்டி வன்கொடுமை பற்றி தான் கேள்விப்படுறோம். குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை என்பது மிக கொடூரமானது. இதில் வந்து சாதி வித்தியாசம் இல்லை, மத வித்தியாசம் இல்லை. நீங்கள் அறிமுகத்தின் போது சொன்னீர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு விவாதிக்கலாம் என்று. ஆனால் அரசியலுக்கு உட்பட்டது தான் இது. ஆனால் நான் நீங்கள் சொன்னதை கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அப்படிதான் இது. ஏன்னா இதற்கு நிச்சயமாக இதில் அரசியல், கடந்த கால அரசியல் இருக்கிறது, இன்றைய அரசியல் இருக்கிறது, எதிர்கால அரசியல் எவ்வாறு அமையப் போகிறது என்பதை பொறுத்தான் இதுக்கு தீர்வும் இருக்கு. நிச்சயமா. ஏன்னா ஒரு கட்சி சார்ந்தோ அந்த அது மாதிரியான ஒரு சாதாரண ஒரு விவாதமாக சுருங்கி விடாமல் சரியான காரணத்தை தேடி செல்லக்கூடிய ஒரு விவாதமாக இருந்தால் சரியா இருக்குங்கிறதெல்லாம் நான் அதை பதிவு பண்ணேன். தீபக், அடிப்படை காரணியாக நீங்கள் நினைப்பது? நான் அடிப்படை காரணமாக நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதிக்க மனப்பான்மை என்பது தொடர்ச்சியாக வளர்ந்துட்டு வருவதனுடைய போக்கு தான் நம்ம பார்க்குறோம். இன்னொன்று, ஒரு குழந்தை தொழிலாளர் பார்க்கின்ற பொழுது ஐயோ இந்த குழந்தை என் பிள்ளையாக இருந்தால் இது இவ்வளோ கஷ்டப்படுமே அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை, மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த எம்பத்திங்கிற வந்து விஷயம் தொடர்ச்சியாக சுத்தமாக இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா டெல்லியிலலாம் பார்க்கும் பொழுது ஒரு குழந்தையை இன்னொரு குழந்தையை பார்க்கக்கூடிய கொடுமை, அதாவது நாட்டினுடைய தலைநகரத்திலே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை பார்க்குறோம். இன்னும் ரொம்ப ஆழமாக இதை பார்க்க போனால் இந்த விடயங்களை பற்றி பேச வேண்டியவர்கள், பேசுகின்றவர்கள் தொடர்ச்சியாக வலுவாக குரல் கொடுத்துப்பவர்களுக்கு சரியான அங்கீகாரத்தை இந்த அரசியல் தளம், அதாவது கட்சிகளாக இருந்தாலும் சரி, அரசியல் தளங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உண்டான இடத்தை இன்னும் தரல. ஒன்று. ரெண்டாவது விஷயம், தோழர் சொன்ன மாதிரி இவங்க வந்து ஒரு வாக்கு வங்கி இல்லை என்ற ஒரு விடயத்தை பார்க்கும். சர்வதேச சமுதாயத்தை ஏமாற்றுகின்ற ஒரு அரசுகளைத்தான் நம்ம பார்க்குறோமே தவிர, அங்கே போய் ஒன்று சொல்லிட்டு இங்கே வந்து முற்றிலும் கபட நாடகம் ஆடுகின்ற ஒரு போக்கை பார்க்கிறோம். இன்னொன்று, இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது சுவோ மோட்டோவாக எடுக்க வேண்டிய நீதிமன்றங்கள் தொடர்ச்சியாக இந்த விடயங்களில் சுவோ மோட்டோவாக எடுக்காதனுடைய காரணம் தான் இது. ஸோ இன்சென்சிட்டிவிட்டின்னு ஒரே வார்த்தையில் ஆதிக்க மனப்பான்மை, கன்சூமரிசம், மூணாவது விஷயம் நம்ம கோவிலிருந்து திரு எஸ்.ஆர். சேகர் நம்முடைய இணைகிறார். திரு சேகர், உங்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் மீண்டும் உங்களை ஒருமுறை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த குழந்தை தொழிலாளர்களை ஒழிப்பதற்காக மத்திய மாநில அரசுகள் ஏராளமான திட்டங்களை வகுத்து செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட இன்னும் முற்றிலுமாக குழந்தை தொழிலாளர்களை ஒழிக்க முடியாத ஒரு நிலை இருப்பதற்கான அடிப்படை காரணிகளாக நீங்கள் நினைப்பவை எவை? நமக்கு முன்னால், எனக்கு முன்னால் நண்பர்கள் பலர் பேசினார்கள், நல்ல கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள். இப்போ இதை வந்து உலகம் முழுவதும் இந்த குழந்தை தொழிலாளர்கள் முறை இருக்கிறது. குறிப்பாக பின்தங்கிய நாடுகளில், வளர்ச்சி குறைந்த நாடுகளில் இருக்கிறது. அதற்கு காரணம் வறுமை. வறுமைக்கு காரணம் வேலைவாய்ப்பின்மை. பெற்றோர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாத காரணத்தினாலே அவர்களது குழந்தைகளை அவர்கள் தொழிலில் ஈடுபடுத்த வேண்டிய கட்டாயம். ஒரு புறத்திலே வந்து வறுமை, அந்த வறுமையின் காரணமாக வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம். இன்னொரு பக்கத்தில் அவர்கள் வேலைக்கு போவதா, அவர்களுடைய கல்வி உரிமையானது தடை செய்வதா, அவர்கள் கல்வி கற்காமல் போவதா என்கின்ற இரண்டு விதமான கருத்துக்கள், ஒன்றுக்கு எதிராக ஒன்று, மற்றொன்று குழந்தைகளுக்கு ஆதரவாக என்கின்ற வகையில் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு அரசுகள் இதற்கு முன்னால் வந்தது. பல்வேறு நலத்திட்டங்கள் குழந்தைகளுக்காக போடப்பட்டிருக்கிறது. போடப்பட்ட நலத்திட்டங்கள் வந்து சிலது செயல்படுத்தப்பட்டது, சிலது செயல்படுத்தப்படவில்லை. அரசியல் ரீதியாக சில சட்டங்கள், அந்த சட்டங்கள் பற்றி வேறு பல்வேறு விவாதங்கள், நல்லது கெடுதல், இதுதான் இதுவரை ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்த மட்டும் சமூக ரீதியாக சிந்திக்கின்ற போது குழந்தைகள் கல்வியறிவு புகட்டப்பட வேண்டும், சமமாக நடத்தப்பட வேண்டும். ஒன்று. இரண்டு, இதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய அந்த பெற்றோருக்கு வேலைவாய்ப்பை தருவதற்காக அரசாங்கம் முயல வேண்டும். ஆக வறுமையை ஒழித்தால், வேலைவாய்ப்பை உருவாக்கினால் குழந்தை தொழிலாளர்கள் குறைந்து போவார்கள் அல்லது இல்லாமல் போவார்கள். ஒருவேளை அதையெல்லாம் மீறி வருமானால் சட்டத்தின் மூலமாக, அதை தண்டனை மூலமாக இதை குறைப்பதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் இந்த வறுமை, வேலையின்மை இவையெல்லாம் குறைப்பதற்காக நாங்கள் இந்த ஓராண்டு காலமாக பல்வேறு திட்டங்களை போட்டிருக்கிறோம்.
அந்த திட்டங்களை எல்லாம் நமது அடுத்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் நீங்க பேசுகின்ற போது அடுத்த நிச்சயம் நன்றி திரு சேர், உங்களுடைய தொடக்க கருத்துக்களை நான் இந்த அளவிலே உள்வாங்கிக் கொள்கிறேன். நன்றி. சமூக காரணியாக இருக்கக்கூடிய வறுமையை ஒழிப்பதற்காக குறிப்பாக பெற்றோர்களுக்கான வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு இருக்கிறீங்க. அது எந்த அளவிற்கு செய்யப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களிலும் தற்பொழுதும் எந்த அளவுக்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம விரிவாக அடுத்தடுத்த சுற்றுகளில் பேசலாம். மாலா நம்மிடையே இருக்கிறார். அவர் ஒரு சாட்சியாக குழந்தை தொழிலாளியாக இருந்து மீட்கப்பட்டு இன்றைக்கு ஒரு பட்டவாரியாக தன்னுடைய பட்டப்படிப்பை முடித்து இன்றைக்கு பணியில் இருக்கக்கூடியவர். மாலா, நீங்க உங்களுடைய எப்பொழுது நீங்கள் குழந்தை தொழிலாளியாக மாற்றப்பட்ட அந்த சூழல் அப்படிங்கிறது எப்பொழுது ஏற்பட்டது? என்னுடைய சூழ்நிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய அம்மா வந்து வீட்டு வேலை செய்யக்கூடியவங்க. நானும் வந்து ஒரு அம்மாவுக்கு உதவியாக பள்ளி நேரம் போக காலையிலும் மாலையிலும் வந்து நான் அவங்களுக்கு பணி செய்கிறதுக்காக உதவிக்கு போயிருந்தேன். அங்கே என்ன சூழ்நிலைன்னா, என்னோட படிப்புக்கு உதவியாக இருக்கக்கூடிய சில பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, மற்றபடி அவங்க வந்து என் மேலே ஒரு அக்கறை எடுத்து டியூஷன் சென்டருக்கு படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி உதவிகள்னால அவங்களுக்கு வந்து நான் ஒரு அடிமையாயிட்டேன் அப்படின்றதே சொல்லலாம். 100 ரூபா சம்பளத்துக்காக என்னை வந்து வேலைக்கு கூப்பிட்ருந்தாங்க. அங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கலாம் வீட்டு வேலைன்றது ஒரு ஆபத்து இல்லாத வேலை, அதில் வந்து குழந்தைங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படின்றது. என்னுடைய 10 வயசில் அந்த வேலையை செய்யும் பொழுது என்னுடைய குழந்தை பருவத்துக்கு உண்டான எந்த ஒரு மகிழ்ச்சியுமே நான் அனுபவிக்கல. அந்த ஒரு சந்தோஷத்தை இழந்த ஒரு வருத்தம் வந்து இன்ன வரைக்கும் எனக்கு இருந்துகிட்ருக்கு. நான் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள்ல எல்லாருமே வந்து அந்த ஏற்றத்தாழ்வு இருந்தது. அதாவது பணக்கார வீட்டு பிள்ளைங்க வந்து நல்லா காரில் போகிறதும், அவங்களுக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுக்குறதும், அவங்கள கவனிக்கிறதுக்கு ஆட்களோ அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்மளுடைய சூழ்நிலை ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்னை ரொம்ப மனசு கஷ்டத்தை வந்து உண்டாக்கி இருந்தது. இந்த பணியெல்லாம் வந்து செய்கிறது தப்பு, குழந்தைங்க வந்து வேலை செய்யக்கூடாது, குழந்தைங்க வந்து கட்டாயம் படிக்கணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு அருணோதயா குழந்தை தொழிலாளர் மையத்திலேருந்து எனக்கு சொன்னாங்க. அது மூலமா வந்து நான் என்ன பண்ணேன்னா, பகுதி நேரம் வேலை செய்கிறது போக குழந்தைகள் வந்து வேலை செய்கிறது தவறு அப்படிங்கிறத வந்து எல்லாருக்கும் எடுத்துரைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து எனக்கு வந்தது. இப்போ நீங்கள் என்ன படிப்பு முடிச்சிருக்கிறீங்க? உங்களுடைய கல்வி தகுதி இப்பொழுது என்ன? எம்ஏ சோஷியாலஜி முடிச்சிருக்கேன். ஏன் இந்த எண்ணம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி இன்னமும் நிறைய குழந்தைங்க வந்து நிறைய வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை கொடுத்து ஊர்ல இருந்து கூட்டு வந்து இங்கே வீட்டு வேலைக்கு அமர்த்திட்டு இருக்காங்க. குழந்தைங்க பீடி சுத்துறாங்க, ஸ்டீல் ஃபேக்டரியில் வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரியாக ஒரு குழந்தை தொழிலாளி உருவாக்கப்படுவதற்கான அடிப்படை காரணம் அப்படிங்கிறது இங்கே ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்களும் அவரவர் பார்வையில் ஒன்றாக பதிவு செய்தார்கள். நீங்கள் ஒரு குழந்தை தொழிலாளியாக இருந்தவர் அப்படிங்கிற முறையில் பொதுவாக இதற்கான காரணியாக நீங்கள் நினைப்பது என்ன? பெற்றோருக்கு ஒரு சரியான வேலை இல்லை, வேலைக்கேற்ற கூலி இல்லை, அதனால கட்டாயம் வந்து குழந்தைங்க பணி செய்யணும், அதனால வந்து குடும்பத்தை வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சூழ்நிலையை வந்து இப்போ நிறைய நான் ஐயாங்கள்லாம் பேசினாங்க. அந்த மாதிரி ஒரு பெற்றோருக்கு அரசாங்கம் வந்து ஒரு நிரந்தர ஒரு வேலையை வந்து கொடுக்கணும். அந்த வேலைக்கேற்ற மாதிரி அவங்க தகுதி என்னவோ அதுக்கேற்ற கூலியை வந்து அவங்க கொடுக்கணும். மாலா, நம்ம அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் கூட அது குறித்து விரிவாகவே பேசலாம். ஒரு குழந்தை காரில் பயணிப்பதும் மற்றொரு குழந்தை அதை வீதியில் நின்று வேடிக்கை பார்ப்பதும், ஏன் நாம் இப்படி இருக்கிறோம் என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத சமூக ஏற்றத்தாழ்வுகளை, பொருளாதார ரீதியிலான சாதியம் சார்ந்த, மதம் சார்ந்த என்ற ஏற்றத்தாழ்வுகளை, மொழி சார்ந்த எந்த ஏற்றத்தாழ்வுகளையும் புரிந்து கொள்ளாமல் நானும் ஒரு குழந்தைதானே என்ற இயக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தீர்வு என்ன? இந்த நிலை இன்னும் நீடிப்பதற்கான காரணிகள் என்ன? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தினம், சர்வதேச குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தினம் இன்று உலகம் முழுவதும் சர்வதேச நாடுகளில் இன்றைக்கு அது குறித்த பல்வேறு கருத்தரங்குகள், விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாமும் அது குறித்த ஒரு விவாதத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்றோம். குழந்தை தொழிலாளர்கள் உருவாவதற்கான காரணங்கள் என்ன, தீர்வு என்ன என்ற தளத்தில் திரு குமரேசன் இப்போ இங்கே பேசுகின்ற பொழுது மாலாவும் ஒரு விஷயத்தை முன்வைத்தார்கள். நான் வீட்டு வேலை செஞ்சுட்டு வெளியில் இருப்பேன், ஆனால் ஏதோ ஒரு குழந்தை வந்து காரில் பள்ளிக்கூடம் போகின்ற பொழுது அந்த ஏற்றத்தாழ்வை கூட என்னால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல், வறுமைதான் பிரதான காரணம். திரு எஸ்ஆர் சேரும் அதைத்தான் குறிப்பிடுகிறார். பெற்றோருக்கான சரியான வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், அதுதான் தீர்வு அப்படிங்கிறார்.
இந்த நிலை இன்னும் 100 ஆண்டுகளாக முற்றிலும் ஒழிக்கப்படுவதற்கு என்று ஒரு ஆய்வறிக்கை சொல்லுகிறது. இதை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அது பாகிஸ்தானில் ஒரு மலாலா அந்த குழந்தையுடைய குரல் எழுந்தபோது அவளை என்னுடைய மகளாக நேசித்து நான் ஒரு பதிவு செய்திருக்கிறேன், என் மகளாக அறிவித்து. அதுபோல தான் மாலா இந்தியாவில் ஒரு மாலாவின் குரலை நான் கேட்கிறேன். மாலாவுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் குழந்தை தொழிலாளர் உரிமைகளுக்காக போராளியாக களத்தில் வந்து இறங்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் கூட மாலாவுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோடு நாமும் சேர்ந்து இருப்போம். இப்போ ஒரு சேகர் அவர்கள் மிக சரியானதான் காரணம் சொன்னார்கள். அதாவது குழந்தைகளை தொழிலாளராக மாற்றி ஏன் பெற்றோர் அனுப்புகிறார்கள் என்றால் அவருடைய வறுமை தான் காரணம் என்று. இது வந்து எனக்கு ஏன் உடம்பு சூடாக இருக்குனாக்கா காய்ச்சல் தான் காரணம்னு சொல்கிற மாதிரி இருக்குது. காய்ச்சலுக்கு என்ன காரணம்? எனக்கு ஏன் காய்ச்சல் வந்துச்சு? என்னை சுற்றி இருக்கிற அத்தனை அழுக்கு, அத்தனை குப்பை, அத்தனை கொசு, அத்தனை சாக்கடை, எனக்கு எப்படி காய்ச்சல் வராமல் இருக்கும்? அப்போ வறுமை தான் காரணம்னு சொல்லி ஈஸியாக தப்பிச்சிடலாம். யாரும் இது வந்து மறுபடியும் நான் சொல்கிறேன், கட்சியாக அந்த வறுமைக்கு என்ன காரணம்? காலங்காலமாக இது வந்து வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்லை. வறுமை என்று சொல்கிற போது வெறும் பொருளாதாரத்தை நிறுத்திடுறோம். இப்போ நான் இப்போ குறிப்பான புள்ளிவரம் என்கிட்ட கிடையாது, ஆனால் நான் என்னால் அடித்து சொல்ல முடியும். ஆக பெரும்பாலான குழந்தை தொழிலாளர்கள் எப்படி தலித் குழந்தைகளாக இருக்கின்றன, ஆக பெரும்பாலான அந்த குழந்தை தொழிலாளி எப்படி பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்களாக இருக்கிறது எப்படி? அது புள்ளிவரத்தோட அவர் சொன்னார். அந்த எப்படி? அப்போ அது வந்து வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்லைன்னு தெரிகிறது. அந்த மக்களுக்கு மட்டுமே வறுமை விதிக்கப்பட்டதா? கடவுளின் தீர்மானமா அது? அப்போ இது ஒரு சமூக கொடுமை. காலங்காலமாக இந்த இந்திய சமுதாயத்தில் ஊறி போயிருக்கின்ற அந்த சமூக ஒதுக்கல் அதோடு சம்பந்தப்பட்டது இது. எனவே அதற்கும் சேர்த்த ஒரு போராட்டம், அதையும் ஒழித்து கட்டுகிற போராட்டத்தோடு இணைந்தது தான் இந்த பொருளாதார ரீதியான வறுமை ஒழிப்பதற்கான போராட்டம் இணைய வேண்டும். ஆனால் அதுக்கு அப்படி அந்த வறுமை ஒழிகிற வரைக்கும், சமூக மாற்றம் நிகழ்கிற வரைக்கும் குழந்தைகள் உழைக்க விட்டுக்கிட்டே இருக்கலாமா? குழந்தைகள் வேலை செஞ்சுட்டே இருக்கலாமா? அந்த கேள்வி தான் நம்ம வைக்க வேண்டியது இல்லை. இப்பொழுதே அவர்கள் மீட்பதற்கான அந்த விழிப்புணர்வு, அதற்கான பிரச்சாரங்கள், அதற்கான போராட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் வரும். சார் தேவனேன், அடிப்படையில் இது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை அப்படிங்கிறத யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. 100 ஆண்டுகள் ஆகுங்கிறது உள்ளபடி அதிர்ச்சிக்குரிய தகவல் தான். ஆனால் பிராக்டிக்கலாக நிதர்சனமாக பார்க்கின்ற பொழுது ஒரு குடும்பம் 3 வேளை வயிறார உணவருந்த வேண்டும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் அந்த உணவை ஈட்டக்கூடிய வாய்ப்பற்ற நிலையில் அந்த குடும்பத்தில் மற்றவர்கள் இருக்கின்ற ஒரு சூழலில் அந்த குழந்தையினுடைய உழைப்பையும் பங்கிட்டுக் கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள், அல்லது முழுவதுமே அந்த குழந்தைகளை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்படிங்கிற பட்சத்தில் அதை தடுத்து நிறுத்துவது அப்படிங்கிறது அந்த குடும்பத்திற்கான உணவை பறிப்பது போல ஆகிவிடுகிறது அப்படிங்கிற ஒரு வாதமும் வைக்கப்படுகிறது. யார் அவர்களுக்கான உணவை கொடுப்பது? குழந்தை தொழிலாளர்கள் என்ற முறையில் அவர்களை நிறுத்துவது என்பது அந்த குடும்பத்திற்கான பொருளாதார தேவை எங்கிருந்து சந்திக்கப்படுங்கிற ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. இதற்கான பதில் அதாவது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியது, எப்பவுமே பார்க்குறது எப்படின்னா எல்லா விஷயத்திலும் தீர்வு குழந்தையிலிருந்து பார்க்கக்கூடாது. தீர்வை குழந்தையை மையப்படுத்தி பாடும். குழந்தையின் சிறந்த நலனை பேணுபவர்களாக இருக்கிறோமா நம்ம எப்பவுமே கேட்கும்போது இந்த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டுன்னு ஒரு வார்த்தை போடுவோம். அப்போ குழந்தையின் சிறந்த நலன் அப்படின்னா அந்த குழந்தை வாழ்க்கையில் திரும்பி கிடைக்க முடியாத பருவம் அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தையை மையப்படுத்திட்டு பிரச்சனையை பார்ப்பாங்க. இவங்க எல்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னா அந்த குடும்பத்தை மையப்படுத்தி அப்படி பார்க்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ வாழ்க்கையில் திரும்பி கிடைக்க முடியாத பருவம்னா அந்த பருவத்தை நீங்கள் சுரண்டி விட்டீர்களானால் நல்ல குடிமகன் கிடைக்க மாட்டார், நல்ல குடிமகள் கிடைக்க மாட்டார். அப்போ ஒரு சாதாரண விஷயம், ஒரு நல்ல பழம் கிடைக்க வேண்டும் என்றால் அதுக்கு பல்வேறு பருவங்கள் உண்டு. அப்போ ஒன்றை சுருக்கிட்டீங்க, ஒன்றை நாசமாக்கிட்டீங்கன்னா நல்ல பழம் கிடைக்காது. அப்போ நல்ல குடிமகன், நல்ல குடிமகன், நாளை ராஜாக்கள், நாளை மந்திரிகள் உருவாகணும் அப்படின்னா அப்படி பார்க்கும் பொழுது அப்போ குழந்தையை மையப்படுத்தி அந்த வாழ்க்கையில் திரும்பி கிடைக்க முடியாத பருவத்தை இந்த குழந்தை இழக்கிறது அப்படின்னு பார்த்தா அதற்கு என்ன விஷயம்? அதற்கு சமூகம் சார்ந்து நம்ம சோசியல் செக்யூரிட்டி என்ன இருக்கு நம்ம தேசத்துல? அதான் நான் கேட்கிறேன். இப்போ நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாது. என்னோட கேள்வி என்பது அன்றைய தேதியில் அந்த குடும்பத்திற்கான உணவிற்கான உத்தரவாதத்தை யார் கொடுப்பது அப்படிங்கிற நான் சொல்றேன். இது ஒரு மன்னராட்சி காலத்தில் அடிமைகளாக இருக்கிற காலகட்டத்தில் கேட்கப்பட்டால் ராஜா பொறுப்பு, நம்ம அடிமையாக்கின்னு அர்த்தம். மக்களாட்சியில் யார் பொறுப்பு? முதல் கடமையாளர் யார்? ஸ்டேட். இந்த வெல்ஃபேர் அரசு, நலன் சார்ந்த அரசு, மக்கள் நலன் காணும் அரசு அப்படின்னா அந்த குடும்பத்திற்கான வறுமையை அப்புறப்படுத்துறதுக்கு என்ன? இதற்கு திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்கள் போய் சேரல. இப்போ ஒண்ணுல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல ஒரு நாம்ஸ் வச்சிருக்காங்க. இது யாருக்கு பிரையாரிட்டி பண்ணப்பட வேண்டும்? அப்ப இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்பது
இந்த மாதிரி குடும்பத்தில் ஒரு குழந்தை வேலை செய்வதற்கான நிலை உருவாக்கப்பட்டு விடுமானால் அந்த குழந்தையினோட பெற்றோருக்கு முதன்மை கொடுங்க. இல்ல இந்த குழந்தை 2 பேருமே வந்து வேலை செய்யறதுக்கான சூழல் வருது அப்படின்னா, உருவாகுது அப்படின்னா, உடனடியாக வந்து அந்த பெற்றோருக்கு சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ல கொண்டு வாங்கன்னு சொல்றதுக்கு தான் அந்த ஒரு பிராட் மைண்டடா இருந்தா சமூக பாதுகாப்பு திட்டங்கள் இருக்கு. சமீப காலமாக இந்த சமூக பாதுகாப்பு திட்டங்கள் எல்லாம் நீர்த்து போக செய்துவிட்டு இவர்களை உழைக்கலாம் என்று சொல்வது எந்த அளவுக்கு நியாயமான விஷயமா இருக்கும்? அவர் சொல்லுகின்ற மாதிரி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முன்வைத்து சில காரணிகள் எல்லாம் சுட்டிக்காட்டுகின்ற பொழுது பெரும்பாலான குழந்தை தொழிலாளர்கள் நகர்ப்புறங்களில் தான் இருக்கிறார்கள். 55 லட்சத்திற்கும் மேலாக நகர்ப்புறங்களில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. குறிப்பாக அது குறித்த ஒரு ஆய்வறிக்கை, நீங்களும் குழந்தைகள் உரிமைகளும் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனம் நடத்திய ஆய்வறிக்கையில் பெரும்பாலான இதை தடுப்பதற்கான எந்திரங்கள், அரசு இயந்திரங்கள் நகர்ப்புறங்களில் தான் இயங்குகின்றன. ஆனால் 53 விழுக்காடு நகர்ப்புறங்களில் தான் குழந்தை தொழிலாளர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். இவர்கள் கிராமங்களிலிருந்து நகர்ப்புறங்களுக்கு வேலை தேடி இடம்பெறக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அப்போ கிராமங்களிலேயே வேலைவாய்ப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தால் இவர்கள் நகர்ப்புறங்களுக்கு இடம்பெற வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை இயல்பாக இங்கிருந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த ஆய்வறிக்கை குறித்த உங்களுடைய பார்வை? இது வந்து ரொம்ப அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆய்வறிக்கை. நம்ம வந்து 53% அதிகமாக இருக்குது அப்படின்னா, நம்ம ஐயா சொன்ன மாதிரி வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னா இந்த அரசாங்கம் ஃபெயிலியர் ஆகிருக்குதா அல்லது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் ஃபெயிலியர் ஆயிருக்காங்கிற ஒரு பார்வை தான் நாங்கள் வைக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ 100 நாள் வேலை திட்டம் வரைக்கும் நம்ம கிராமப்புறத்தில் வேலை கொடுக்கறதுக்கான வேலைவாய்ப்பு, எத்தனை பல்கலைக்கழகங்கள் கிராமப்புறத்தில் வேலைவாய்ப்பை கொண்டு வருவதற்கான எத்தனை பல்கலைக்கழகங்கள் இருக்குது, இப்போ இது அவ்வளவுமே என்ன செய்துட்டு இருக்குங்கிற ஒரு கேள்வியை நம்ம நிதர்சனமாக ஒரு கடைக்கோடி இந்தியன் பார்க்கக்கூடிய பார்வையில் இருந்தால் நான் அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். அப்போ இது அவ்வளவுமே ஃபெயிலியர் ஆயிருக்கு. நம்பர் 1. நம்பர் 2 வந்து இப்போ இது அவ்வளோத்தையும் பார்க்க வேண்டிய அரசாங்கம் கையை கட்டி வேடிக்கை பார்க்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சைல்ட் லேபர் எராடிகேஷன் ஆஃபீஸுங்கிறது ஒரு ஆஃபீஸ், ஒரு ப்ராஜெக்ட் இருந்துகிட்டே இருக்குது. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு காசு போய்கிட்டே இருக்குது. ஆனால் காசு போகுது, ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் இருக்குது, அதுக்கு 2 பேருக்கு வேலை கிடைக்குது. ஆனால் குழந்தை தொழிலாளர் மித்ரா 53% உயர்ந்திருக்கு அப்படின்னா அப்போ எஸ்எஸ்ஏ ஃபெயிலியர், கான்ஸ்டியூஷன் ஃபெயிலியர், கவர்மெண்ட் ஃபெயிலியர் அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியது. இந்த சூழலில் இன்னும் மக்களை 14 வயசை குறைச்சிது அவங்களை கொஞ்சம் வேலைக்கு கொண்டு போயிடலான்ற இந்த ஆட்டிடியூட் வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா குழந்தைகளை துச்சமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை தான் திருப்பி காமிக்குது. இது மாத்திரம் நீங்க சொன்ன அறிக்கை மாத்திரம் கிடையாது. குழந்தை தொழிலாளர்கள் மிருகங்களை விட மோசமாக நடத்தப்படுகிறார்கள்ங்கிற ஒரு முக்கியமான ஆய்வறிக்கை போன வருஷம் யூனிசெஃபால கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்ப இது வந்து இந்த பார்வையெல்லாம் நம்ம என்ன நம்மளுக்கு காமிக்குது அப்படின்னா தொடர்ச்சியாக இந்த அரசாங்கங்கள் பொய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, எந்த அரசாங்கமா இருந்தாலும் அரசாங்கங்கள் பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ ஏன் நகர்ப்புறத்தில் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து இங்கே உட்கார்ந்து கொண்டு திருவண்ணாமலை ஆரணிக்கு பிளாட் போட்டு வித்துட்டு இருக்காங்க. விவசாய லேண்டெல்லாம் காணாமல் போச்சு. யாரு விவசாயி வந்து நெல்லை நம்பி பயனில்லை, பிளாட் போட்டால் காசு வருச்சு. இன்னைக்கு விவசாயி வந்து என்ன காசு வந்துருச்சு. இந்த விவசாயத்தை நம்பி இருக்கிற ஒருங்கிணைக்கப்படாத கூலி தொழிலாளர் எங்க வருவாங்க? சென்னை போன்ற அவர்கள் தான் குழந்தை, அவங்க யாரை கூட்டிட்டு வராங்க? குழந்தைகளை கூட்டிட்டு வாங்க. இப்ப இதுக்குள் ஒண்ணுக்குள் ஒன்று, இந்த குழந்தைகள் தான் கடத்தப்படுகிறார்கள். இந்த குழந்தை கடத்தப்பட்டு பிச்சை எடுக்கப்படுகிறார்கள். தொடர்பான கேள்வியோடு திரு சார் சேவராமனும் போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். 2 விஷயங்களாக முன்வைக்கிறார்கள் திரு சேகர். நகர்ப்புறங்களுக்கு இடம்பெறக்கூடிய கிராமப்புறங்களிலிருந்து வேலை தேடி நகர்ப்புறங்களுக்கு வரக்கூடிய கல்வி அறிவற்ற அடித்தட்டு ஏழை எளிய மக்களினுடைய குழந்தைகள் தான் குழந்தை தொழிலாளர்களாக உருவாகிறார்கள் அப்படிங்கிற ஆய்வறிக்கையை பார்க்கிறோம். இப்போ கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்பை பெருக்குவது, அவர் தேவனையன் ஒரு வார்த்தை சொல்றாரு, விவசாயம் அழிந்து போன நிலையில் விவசாய கூலி தொழிலாளியாக இருந்தவர்களுடைய குழந்தைகள் தான் குழந்தை தொழிலாளராக பெரும்பாலும் ஆக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற நிலையில இந்த நிலம் கையகப்படுத்துதல் மசோதாவும் அது விவசாயத்தை மேலும் பாதிக்குங்கிற வார்த்தை வைக்கக்கூடிய ஒரு சூழலிலும் பெற்றோர்களினுடைய தொழிலில் கல்வி நேரம் போக மீதி நேரங்களில் குழந்தைகள் ஈடுபடுத்தப்படலாம் அப்படிங்கிற அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கான அந்த ஆலோசனைகளும் இதை மேலும் அதிகப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு வாதமாக வைத்தால் அதை மறுப்பீர்களா? இல்லை, இப்போ முதல்ல வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்தில் கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் வேலை தேடி நகரப்புறத்துக்கு வருகிறார்கள். ஏன் வருகிறார்கள்? கிராமப்புறத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, கிராமப்புறத்தில் விவசாயம் வளரல, கிராமப்புறத்தில் அவர்களே அவர்களுடைய தொழிலை பார்த்து கொண்டு அவர்களுடைய வாழ்வாதாரங்களை வைத்து கொள்ளுகின்ற அளவிற்கு கிராமப்புறம் வளர்ச்சி அடையவில்லை. சரி, எவ்வளோ நாளாக வளர்ச்சி அடையலை? சுதந்திர முறையிலேருந்து வளர்ச்சி அடையலை. சுதந்திர முறையிலேருந்து யார் ஆண்டார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடி அரசாங்கம் கிராமப்புறங்களை நகரப்புறத்துக்கு இணையாக உருவாக்கி அதன் மூலமாக மைக்ரேஷன் ஃப்ரம் ரூரல் ஏரியா டு அர்பன் ஏரியாவை குறைத்து
கிராமங்களே நகரம் அளவுக்கு உயர்வது, அதுதான் திட்டம். அதை நோக்கியாக இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கத்தின் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் எல்லாத்தையும் என்னாலே ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் வந்து ஓராண்டு காலத்துக்குள்ளே நாங்கள் என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை என்னாலே சொல்ல முடியும். குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும். நீங்க விரிவா பதிவு பண்ணுங்க. நீங்க விரிவா பதிவு பண்ணுங்க. நான் நிச்சயமாக நான் தொடக்கத்திலே சொன்னேன், எந்த அரசியல் கட்சியும் குறிப்பிட்டு விமர்சனம் வைக்கக்கூடிய நோக்கத்தில் இந்த விவாதம் ஒருபொழுதும் செல்ல வேண்டாம்ங்கிறத நான் பதிவு பண்ணிட்டேன். பாஜக இதற்கு காரணம் என்று ஒருபொழுதும் நானும் விமர்சிக்க போவதில்லை. நீங்கள் ஆட்சிக்கு வந்து ஓராண்டு தான் ஆகிறது. நான் மிக தெளிவாகவே கேட்கிறேன், இதற்கான தீர்வுகளுக்கு நீங்கள் கொண்டு வரக்கூடிய இது போன்ற சட்டங்கள் ஒருவேளை இடையூறாக இருக்குமோ அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய கேள்வியை தவிர, நீங்கள் காரணம் என்று நிச்சயமாக நான் குற்றம் சாட்ட மாட்டேன். அது நியாயமானதும் அல்ல. உண்மையிலேயே இடையூறு இல்லை. ஒரு நீங்கள் சொன்ன விஷயத்தை நான் புரிந்து கொண்டதை சொல்லுகிறேன். இந்த சைல்டு லேபர் ஆக்டினுடைய இதில் வந்து 2011 அமெண்ட்மெண்ட்டில் வந்து குழந்தைகள், அதாவது பள்ளி கல்வி பயின்கின்ற மாணவர்கள் அவர்களுடைய தாய் தந்தையனுடைய தொழிலுக்கு உதவி செய்யலாம். அந்த உதவி செய்யலாதுக்கு நூற்றுக்கணக்கான கிளாஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து அவர்கள் படிப்பு நேரம் போகத்தான் மாலையிலே தான், அப்புறம் ரெண்டாவது வந்து வேலை இது ஹாலிடேஸில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, இந்த கிராஃப்ட்ஸ் அவர்களுடைய கைவண்ணங்களிலே உருவாகின்ற முதல்ல வந்து கலை நயமிக்க கைவண்ணங்கள் உருகிற அழிந்து போகின்ற தொழில்கள் பரம்பரையாக வந்து அது நாட்டுக்கும் மற்றவர்களுக்கும் அந்த குடும்பத்துக்குமே அதிக லாபகமாக இருக்கும் என்கின்ற தொழில். அவர்கள் வேலை அல்ல. ஒருவேளை தினக்கூலியாகவோ அல்லது ஏதாவது இடத்துல கூலி பார்க்கின்றவர்களுக்கு உதவி செய்கின்ற குழந்தைகள் செய்யக்கூடாது என்பது திட்டவட்டமாக சொல்லுகிறது. எனவே அந்த குழந்தையினுடைய கல்வி அறிவை பாதிக்கின்ற விஷயம் அதிலே எதுவும் இல்லை. எனவே கல்வி அறிவு பாதித்தால் அவனுடைய வளர்ச்சி குறையும். எனவே இந்த விஷயத்தில் இந்த அரசாங்கம் குழந்தைகள் மீது மிகுந்த அக்கறையோடு இருக்கிறது. இரண்டாவது விஷயம் நீங்க சொன்னீங்க, அந்த குறிப்பாக இந்த இன்னொரு கேள்வியும் கூட, இதில் மாநில அரசினுடைய பங்குதான் மிக பிரதானம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை தேவநேயன் வைத்திருந்தார். ஒரு மாநில அரசிடம் சமூக நலத்துறை இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் மாநில அரசினுடைய பங்கு இதில் மிக பிரதானமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்தார். நீங்க அந்த வாதத்தை எப்படி பாக்குறீங்க? மாநில அரசினுடைய பங்கு இதில் என்ன அப்படிங்கிறத நீங்க நினைக்கிறீங்க? சாதாரணமாக பெரும்பாலான விஷயங்கள் வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரலுடைய சேர்ந்து இருக்கிற சப்ஜெக்ட். அதிகமாக ஸ்டேட்டு எப்போதுமே பெரும்பாலான விஷயங்கள் வந்து எக்ஸிக்யூட்டிங் அத்தாரிட்டி ஸ்டேட்டு தான். மத்தியில் இருக்கிற அரசாங்கம் பணம் கொடுக்கும், மாநில அரசு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணுகின்ற போது மாநில நிர்வாகங்களிலே வந்து எவ்வளவு திறமை இருக்கிறது, எவ்வளவு ஊழலற்ற தன்மை இருக்கிறது, எவ்வளவு மக்கள் மீது இருக்கக்கூடிய சோசியல் அவேர்னஸ் இருக்கிறது என்கின்றதெல்லாம் பொறுத்து தான் அந்த ஸ்டேட் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். எனவே அந்த வகையில் இந்த மத்திய திட்டங்களை எல்லாம் இந்த மாநிலங்கள் சரியான முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணினேன் என்று சொன்னால் இதில் பாதி அளவு குறையும் என்கின்ற அந்த தேவனுடைய வாதத்தை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன். சேகர், ஒரு சிறிய கேள்வியோடு நான் ஒரு இடைவேளைக்கு போலான்னு நினைக்கிறேன். மத்திய அரசினுடைய திட்டங்களை மாநில அரசு சரியாக பயன்படுத்தினால் இது குறையும் அப்படிங்கிற உங்களுடைய வாதத்தை நான் ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்தில், இந்தியாவில் குழந்தை தொழிலாளர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஆய்வின் அடிப்படையில் பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா. இங்கு மட்டும் 1 கோடிக்கும் மேலான குழந்தை தொழிலாளர்களில் இந்த மாநிலங்களில் மட்டும் 55 லட்சம் குழந்தை தொழிலாளர்கள் இருப்பதாக ஆய்வில் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா மாநிலங்களில் பாஜக ஆட்சியில் இருக்கிறது அப்படிங்கிற தளத்தில் பாஜகவினுடைய பொறுப்பு இதில் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் இதுவும் சொல்கிறேன். அரசியல் கண்ணோட்டத்தோடு வைக்கப்படக்கூடிய கேள்வி அல்ல. அங்கு எங்கு தவறு இழைத்தார்கள் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நான் போகிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களிடமிருந்து பதிலை பெற்றுக்கொள்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு குழந்தை தொழிலாளர்கள் பெருகுவதற்கான காரணிகள் என்ன, தீர்வு என்ன, பேசலாம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் அரசு டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். சர்வதேச குழந்தை ஒழிப்பு தினம் இன்று, குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு தினம் இன்று. அந்த தளத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். குழந்தை தொழிலாளர்கள் உருவாவதற்கான காரணிகள் என்ன, தீர்வு என்ன என்ற தளத்தில் இடைவேளைக்கு பிறகு நம்மோடு அஇஅதிமுகவின் சார்பில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சமரசம் நம்மோடு இணைகிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். இடைவேளைக்கு முன்பாக ஒரு கேள்வியோடு போயிருந்தேன். அந்த கேள்விக்கான பதிலை திரு சேகர் அவர்களிடமிருந்து வாங்கி கொண்டு நான் உங்களிடம் வருகிறேன். திரு சேகர், இடைவேளைக்கு முன்பாக ஒரு கேள்வியோடு முடிச்சிருந்தேன். மாநில அரசினுடைய பங்கு இதில் பெரும்பாலான பங்கு என்று எடுத்துக்கொண்டால் இந்த மாநிலங்களில் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா என்று சொல்லியிருந்தேன். அது குறித்து உங்களுடைய பார்வை?
நான் முதல்ல வந்து இந்த விவாதத்தை ஆரம்பிக்கின்ற போது உங்களுடைய கருத்தை நான் வரவேற்கிறேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு சமூக கண்ணத்தோடு செயல்படலாம் என்கின்ற அந்த விஷயம், அதை வந்து ஆரம்பித்து வைத்த தேவநேதன் மிக அழகாக பேசினார். அவருடைய இடதுசாரி சிந்தனைகள் இருந்திருந்தால் கூட அவருடைய கருத்துக்கள் எல்லாம் மிக வலிமையாக இருந்தன. மனோதத்துவக்காரர்கள் நம்மளுடைய சமூக கொடுமை வந்து குழந்தைகளை வந்து மிக சமமாகவே பாதிப்பதில்லை. இப்போ கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து தன்னிடம் இருந்த குழந்தையை ரயில் மீது வீசி கொலை செய்த தகப்பனுக்கு மிக அதிகமாக தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அந்த நீதிபதி சொன்னார். தன்னையே முழுவதுமாக நம்பி எதுவுமே அதால் சுதந்திரமாக செய்ய முடியாது என்கின்ற ஒரு உயிரினம், அந்த உயிரினத்தின் மீது அதை காக்க வேண்டிய மற்றொரு உயிரினம் வந்து மோசமாக நடந்து கொள்வது என்பது சமூகத்தின் மிகப்பெரிய அவலம். அந்த வகையிலே தான் இதை வந்து தன்னுடைய இரண்டாம் தார சித்தியினுடைய அடிப்படையில் பிறந்த ஒரு குழந்தை வந்து அதை வந்து அந்த சித்தி வந்து கடுமையாக கொடுமைப்படுத்துவது, வீட்டு வேலைக்கு புகுந்த பெண்களை கடுமையாக கொடுமைப்படுத்துவது, வேலையிலே இப்படியாக இது ஒரு சமூக அவலமாக நான் அதிகமாக பார்க்கிறேன். குழந்தைகளை பற்றிய ஒரு உயர்ந்த கண்ணோட்டம் இந்த சமூகத்தில் இன்னும் வளர வேண்டும். அந்த வகையில் இந்த மராட்டியம் மற்ற மாநிலங்களில் இல்ல நிச்சயமாக அது மராட்டியம் மற்ற மாநிலங்களிலே நீங்க நான் சுட்டிக்காட்டிய மாநில அரசுகள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், அதில் எங்கு தவறிவிட்டார்கள் நினைக்கிறீங்க? இல்ல, நான் வந்து இதை ஒரு அவலமாக கருதுகிறேன். இது அந்த புள்ளிவிவரங்களுடைய அடிப்படையில் இந்த மாநிலங்களில் அது கூடுதலாக இருந்தால் அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எங்கள் ஆட்சியாளர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். காரணம் என்றால் அந்த பக்கத்தில் இருக்கிற சமூக எண்ணங்களே அப்படி இருக்கிறது. அதிகமாக வேலையிலே குழந்தைகளை ஈடுபடுத்துகின்ற தன்மை அந்த உத்தரப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்களில் அதிகமாக இருக்கிறது. எனவே அது செய்கிறார்கள். அதனால் பிஜேபி இருக்கிறதுனால அது சமூகத்தின் மீது இந்த சாக்கை நான் தூக்கி போட்டுவிட்டு தப்பிப்பதற்காக நான் சொல்லவில்லை. இருந்தாலும் கூட இது சரி செய்யப்பட வேண்டிய விஷயம். இது உடனடியாக அக்கறை எடுத்து செய்யப்பட வேண்டிய விஷயம். இதில் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் மறுபடியும் சொல்லுகிறேன். அரசாங்கம் மட்டும் இதை பற்றி கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை, சமூகமும் சேர்த்து கவலை. நிச்சயமாக நம்ம பேசலாம். திரு சமரசம், அடிப்படையில் இந்த குழந்தை தொழிலாளர்கள் அதிகரித்து கொண்டே செல்வதற்கான காரணிகளாக நீங்கள் நினைப்பவை எவை? தமிழகத்திலும் கூட குழந்தை தொழிலாளர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது கசப்பான உண்மை. இதற்கான தீர்வாக நீங்கள் நினைப்பது என்ன? இந்த அரசை பொறுத்தவரையிலும் பர்த் டு டெத் என்னென்ன யார் யாருக்கு எது எது தேவை என்பதை மனதில் பதிய வைத்து அவர்கள் கரு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னாலே அப்பொழுதிருந்து தாய்க்கு என்ன கொடுக்க வேண்டும், அது குழந்தை பிறந்ததும் என்ன செய்ய வேண்டும், அது பள்ளிக்கு செல்வதற்கு உரிய வழிவகை என்ன, அவர் பள்ளிக்கூடம் செல்லும் பொழுது செய்ய வேண்டிய உதவி என்ன. பள்ளிக்கூடமே போலங்கிறதா பிரச்சனை. பள்ளிக்கூடம் போனால் என்ன செய்யறீங்கிறது நான் கேட்கல. பள்ளிக்கூடமே போகாத குழந்தைகளுக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? தீர்வு என்ன? பள்ளிக்கூடமே ஏன் போகிறது இல்லை? அதுதான் உங்ககிட்ட கேட்குறேன். ஏன் போகலைங்கிறத நீங்கள் தான் ஆய்வு செய்யணும். அதுக்கான தீர்வை நீங்கள் தானே செய்யணும். இல்லை, எவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ? நீங்கள் இப்போ வந்து தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடம் போகாத குழந்தைகள் இருப்பதாக ஒன்றும் கணக்கு. உடனே உங்ககிட்ட வர தமிழகத்தில் பள்ளிக்கூடம் செல்லாத குழந்தைகள் எத்தனை பேர் தேவை? ஐயோ, தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சாலை எடுத்து நாளை காலையில் ஏதாவது ஒரு 4 சிக்னல் போனால் போதும், 50 குழந்தை அந்த இடத்துல பார்க்கலாம். இன்னைக்கு வேற எங்கேயும் போக வேண்டாம். நீங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, ட்ரைபல் ஏரியாலாம் போக வேண்டாம். நம்ம மனதார ஏற்றுக்கொள்ளணும். அதாவது இல்லைங்கிறது இல்லை, நமக்கு தேவை இன்னைக்கு இல்லை. நான் ஐயாட்ட சொல்றது என்னன்னா, நான் வந்து யாரையும் குற்றவாளி ஆக்கல. நான் சொல்றேன், சமூகம் சார்ந்த விஷயத்துல இது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணுற நிலைக்கு வரும். என்னன்னா, எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் குழந்தை உழைப்பாளர்கள், இல்லாத இடங்கள் கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு மாவட்டத்தினோட ஆட்சியர் திருவாரூர் மாவட்டத்தில் அறிவிக்கிறார் என்னன்னா, இது மாதிரி குழந்தை உழைப்பாளர்கள் இல்லைன்னு. அதே ஆட்சியாளர் அலுவலகத்தில் ஒரு டீ கடையில் 2 குழந்தை வேலை செய்ய அடுத்த நாள் தினசரியில் போடப்பட்டாங்க. தமிழ்நாட்டில் நடந்தது, வேற எந்த மாநிலத்தில் நடக்கல. அப்ப இயல்பாகவே எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்பது உண்மை. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய விஷயம் என்னன்னா, 1986ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டம் முழுமையாக வேலை செய்யலைங்கிறது என்னோட விஷயம். அடிப்படையில் திரு சமரசம், நம்ம இங்கே பூரண மதுவிலக்கு தமிழகத்தில் இருக்கிறது. கள்ளச்சாராயம் என்பது, நான் சொல்றது மதுவிலக்கு மீன்ஸ் கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது அங்க அது விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. கள்ளச்சாராய விற்பனை அப்படிங்கிறது இன்றைக்கு தேடினாலும் கூட மிக அரிதான விஷயம், எங்கேயும் கண்டுபிடிப்பது என்பது சாத்தியமில்லாத விஷயம். ரைட், ஒத்துக்க முடியுது. நீங்கள் ரோட்டில் எங்கேயோ நின்று யாரோ வந்து கஞ்சா விற்றாங்க அல்லது போதைப் பொருளை விற்றாங்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்ம தேடி தான் பார்க்க வேண்டியிருக்குது. ஆனால் ரொம்ப சாதாரணமாக உணவகங்களிலும் பெட்ரோல் பல்க்குகளையும் நாம் கண்கூட நம்ம பார்க்க முடிகிறது குழந்தை தொழிலாளர்கள் அங்கே பணி செய்து கொண்டிருப்பதை. அப்போது அது ஒரு அஃபென்ஸ், குற்றம் என்பதை நம்மால் எளிதாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. கண்ணுக்கு தெரிந்த அந்த குற்றத்தை உடனடியாக நடவடிக்கை எடுத்து சரி செய்வதில் அரசுகள் சற்றே சுணக்கம் காட்டுகின்றனவா? இல்லை, சுணக்கம் காட்ட வேண்டிய அவசியமே இந்த அரசுக்கு இல்லை.
இவர்கள் ஐயா அவர்கள் சொல்லுகின்றதை நான் முழுமையாக ஏற்று பரிசீலித்து அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் நான் சொல்ல தயார். அதுதான் அம்மா அவர்கள் அது செய்ய தயார். இதெல்லாம் ஒத்தி விடுவது, கண்டு கொள்ளாமல் இருப்பது என்பது எங்களிடத்தில் கிடையாது. எங்கள் பார்வைக்கு வந்தால் எங்களுக்கு இதுக்கு தவறு, இங்கே இது நடக்கிறது என்று ஏன்னா அதெல்லாம் மரபு வழியாக வந்தது. மரபுன்னா புரியல. அதாவது பாரம்பரியமாக 8 ஆள் வேலையை ஒரு குட்டியால் செய்வான்றது பழமொழி. 8 ஆள் வேலையை ஒரு குட்டியால் செய்வான் பழமொழி. இப்படி அதனால அதை நம்ம என்கரேஜ் பண்ணலாங்கிறீங்களா? இல்லைங்க, அப்படி வந்துவிட்ட ஒன்று அதை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறேன். இப்போ தம்பி ஐயா அவர்கள் சொல்லுகின்ற விஷயத்தை அவர்கள் சொல்வது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பரிசீலித்து அதற்கு வேண்டி நடவடிக்கை எடுக்க வேண்டும் பட்சத்தில் இல்ல, உண்மைதான்ங்கிற உண்மை இல்லை. அதை நாங்கள் எங்களுடைய பார்வைக்கு அதற்கு வேண்டிய வழிவகைகளை செய்து என்னென்ன நடவடிக்கை பார்வைக்கு ஓரிரு நிமிடங்களில் ஒரு சம்பவத்தை நான் கொண்டு வரேன், திரையில காட்டுறேன். தமிழகத்தில் சென்னையில் நடக்கக்கூடிய சம்பவம் தான், அதை நான் வரேன். நான் இந்த விஷயத்துல நான் ரொம்ப கடுமையாக முரண்பட வேண்டியது இருக்கு. ஏன்னா ஏன் இந்த வருத்தம் எங்களுக்கு, நான் 2 விடயத்தை நான் சொல்ல விரும்புறேன். அதாவது மெஹர்நிசா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு ஒரு முக்கியமான உச்சநீதிமன்றத்தில் நடந்த ஒரு வழக்கில் ஒவ்வொரு ஸ்டேஷன், ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் குழந்தைகளுக்கான சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர், ஸ்பெஷல் ஜுவனைல் போலீஸ் யூனிட் என்பது உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டும் சொல்லி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு. ஆனா எந்த ஸ்டேஷன்லயும் இன்னைக்கு ஒரு குழந்தை கூட கிடையாது. இன்னைக்கு பாலியல் தொழிலால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தொடர்ந்து இருக்காங்க. பாக்ஸோ சட்டம் என்பது குழந்தைகளுடைய செக்ஷுவல் அஃபென்ஸை தடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு சிறப்பு சட்டம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு நீதிமன்றம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எதையுமே செய்யாம இருந்திருக்காங்க, எல்லா அரசும் சேர்த்து தான். இப்போ பெகரி ஆக்ட்ங்கிறது, பிச்சை எடுப்பது என்பது தப்புன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஒவ்வொரு சிக்னலுக்கும் போங்க எத்தனை குழந்தைகள் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க, இது எல்லாம் தெரியாம இருந்துட்டு இருக்காங்களா? இது எவ்வளவு ஒவ்வொரு மீட்டிங் ரிவ்யூ மீட்டிங் போடும்போது தெரியாதா? ஆனா பேசும்போதுலாம் ஏதாவது ஒரு ரிப்போர்ட் கொடுத்துறது, யார் கேட்கறது, யார் கேட்டாலும் ஏதாவது ஒரு பதில் சொல்லலாம். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபால்ஸ், we have taken enough decision. இப்படியே பேசிட்டே இருந்தா எத்தனை காலத்துக்கு இந்த மாதிரி நடக்கும் சார்? அதுதான் எங்களுடைய கேள்வி. எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தால் நீங்க ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதாக ஒரு சோற்றை மட்டும் நான் இப்பொழுது திரையில் காட்டுகிறேன். இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய குழந்தை தொழிலாளர்கள் குறித்த நாம் இன்றைக்கு செய்த ஒரு செய்தி தொகுப்பு இருக்கிறது, அதை தற்போது பார்க்கலாம். சென்னையில் தலைமை செயலகத்திலிருந்து வெறும் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சடையங்குப்பம். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள இந்த இருளர் காலனியை சேர்ந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு போவதற்கு முன்பும் பள்ளி முடிந்த பின்பும் புழுக்களை சேகரிக்கின்றனர். காலையிலேருந்து பூச்சி கருவேன், சாயந்தரமும் வருவேன். ஒரு நாளைக்கு எடுக்கிறது 100 பூச்சி, அதுலேயே 100 ரூபா தருவாங்க. மற்ற குழந்தைகளோடு சேர்ந்து தனது மகனும் பள்ளி செல்லாமல் புழு பிடிக்க செல்வதாக கூறுகிறார் இருளர் காலனியை சேர்ந்த சரவணன். அந்த காலனியில் உள்ள 30க்கும் அதிகமான குடும்பங்களில் பல குழந்தைகள் பள்ளியில் சேர்ந்துள்ளனர். ஆனால் அவர்கள் முறையாக பள்ளிக்கு செல்லாத நிலையே உள்ளது. நாங்கள் என்ன பண்ணுறோம், வேணான்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வேணாம், நீங்கள் போய் படிங்க, நாங்கள் எங்களோட இது எங்கள் தொழில் எங்களோட போயிட்டோம், எங்கள் அப்பா எங்கள் அம்மா இப்போ எங்களை படிக்க வைக்கல, அதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு போயிடுறோம், நாங்களாவது உங்களை படிக்க வைக்கிறோம், நீங்கள் போய் படிங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் சிலர் வந்து அதுமாதிரி சொல்ல மாட்டுறாங்க, அவங்க எடுத்து போட்டு போயிடுறாங்க பூச்சி பசங்க. இது பற்றி அறிந்த அருணோதயா தொலைவில் நல்லது, அது பெரிய தொலைவில் தலைமைச் செயலகத்திலிருந்து வெறும் 20 கிலோமீட்டர். உங்களுடைய கவனத்திற்கு 20 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய செய்தியை கூட ஒரு ஊடகம் தான் கொண்டு வர வேண்டுமா திரு சமரசன்? நீங்கள் அதுலேருந்து என்ன சொல்கிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முன்னாடியும் பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு வந்து நாங்கள் பூ பறிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. பூ பறிக்க இல்லை, புழு 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 சரி, அது ஏதோ ஒரு தொழில், புழுவை பிடிக்கிறார்கள். அந்த தொழில் நமக்கு இல்லாத அவங்களுக்கு அந்த தொழில் செய்கிறாங்க. இதில் வந்து எது நாம் எதை நீக்கலாம், பள்ளிக்கூடத்தில் போவது உறுதி, அந்த மீதி நேரத்தில் அவர்கள் அதை செய்வதை தடுப்பது எப்படி, அவர் சொல்லட்டும். அதுக்கு வேண்டிய மிக முக்கியமான விஷயம் வந்துங்க, இதுதான் வந்து குழந்தை சுரண்டல் சொல்கிறோம். எப்படின்னா பள்ளிக்கு போகிறதுக்கு பின்னாடி அப்படின்னா இந்த குழந்தை போய் அங்கே போய் இன்னொரு குழந்தை காட்டுறாங்க. இந்த குழந்தை வந்து அந்த 1 ரூபா 2 ரூபா காசு கையில் வந்துச்சுன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்? பள்ளிக்கூடம் போகுமா? பள்ளிக்கூடத்துல நம்பிக்கை இருக்குமா? இல்லை. சரி, காலையில் ஒரு 3 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 3 மணி நேரம் வேலை செஞ்சால் அந்த குழந்தையோட உடல் பற்றி இருக்கா, மனம் பற்றி இருக்கா, ஆளுமை பற்றி இருக்கா? தெரியாது. அந்த குழந்தை எப்படி வகுப்பறையில் உட்கார முடியும்? அதனால உட்கார்ந்து படிக்க முடியுமா? படிக்கிற கான்சன்ட்ரேஷன் வருமா? சரி, இது வந்து ஒரு மாண்பான தொழிலா? நீங்கள் அந்த குழந்தை வந்து அது ஒரு மாண்பான தொழிலா? நீங்கள் அந்த குழந்தை வந்து அந்த ஒரு டிக்னிட்டியான போய் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்குது, பாதுகாப்பான தொழிலா? அந்த குழந்தைக்கு ஏதாவது நடக்குமா? என்ன சாதாரண விஷயங்களுக்கு பிஞ்சு கரங்கள், அந்த கரங்கள் ஏதாவது நடந்துச்சுன்னா நடக்குமா? தாங்குமா? விஷம் தாங்குமா? சரி, இதெல்லாம் சார்ந்து நான் ஒரு குழந்தையோடைய அப்பா செய்கிற தொழில்
இந்த குழந்தை செய்யலாம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, அப்பா வந்து ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இருந்து செருப்பு தைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, இந்த குழந்தையும் செய்யலாம் என்று சட்ட திருத்தம் வந்துச்சுன்னா, இன்னொரு குழந்தை சக குழந்தை அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து வரும்போது பார்த்துச்சுனா அந்த குழந்தை மாண்பு சிதைக்கப்படுது. அவ்வாறு கொண்டு வரப்படவில்லை அப்படின்னு தெளிவா இல்ல நீங்க அந்த சட்டத்திட்டத்தினுடைய நோக்கம் அது அல்ல. தவறாக புரிந்து கொண்டு பேசுகிறார்கள். நான் என்ன சொல்றேன்னா, குழந்தை இருக்க வேண்டிய இடம் பள்ளிக்கூடம். குழந்தைக்கு வந்து மிக முக்கியமான விஷயம் மாலையிலும் காலையிலும் விளையாடு ஓய்வெடுப்பதும் ஒரு சமூகத்தோடு இணைந்திருப்பதும். அவர் அந்த சட்ட திருத்தம் குறித்து சொல்கிறார். திரு சமரசம் அதை சுட்டிக்காட்டியதால் கேட்கிறேன். பெற்றோர்கள் செய்த அந்த வேலையை அவர்கள் பள்ளி நேரம் போக மீதி நேரங்களில் செய்கிறார்கள். தடுப்பதற்கு எப்படின்னு நீங்க சொல்லுங்க, தீர்வை சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிறோம்னு சொல்றார். ரைட். அது நிகழ்ச்சிக்கு பிறகு அவர்கள் அதை செயல்படுத்தினார்களா இல்லையா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தீர்வை கேட்கிறார். இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தால் இது இன்னும் அதிகரிக்கும்ங்கிறார் தேவநயன். அந்த சட்ட திருத்தத்தில் அவ்வாறான சரத்துக்களே இல்லை என்கிறார் எஸ்ஆர் சேகர். உங்களுடைய பார்வை? அதாவது ஒரு காலகட்டத்தில் தொழிற்சங்க இயக்கங்கள் எல்லாம் குழந்தை தொழிலாளர் உரிமைகளை பற்றி தான் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஏன்னா அது தடுக்க முடியாது, வறுமை காரணமாக தான் அனுப்புகிறார். அந்த குழந்தையுடைய பாதுகாப்பு, அந்த குழந்தை தொழிலாளருடைய சட்டப்பூர்வ உரிமை என்று பேசிக்கொண்ட காலம் ஒன்று உண்டு. ஆனால் அதே தொழிற்சங்கங்கள் பிறகு சரியான அந்த பாதைக்கு வந்து குழந்தை தொழிலாளர் முறையே ஒழித்துக்கட்டியாக வேண்டும். அது ஒரு ரெண்டு கோணத்தில். ஒன்று, குழந்தையோட உரிமையை நிலைநாட்ட வேண்டும். குழந்தையோட உரிமை என்பது விளையாடுறது மட்டும்தான் உரிமை, கனவு காண்பது மட்டும்தான் அவருடைய உரிமை. அந்த உரிமையை மீட்டுக் கொடுப்பது என்பது ஒரு கோணம். இன்னொன்று, இந்த குழந்தை தொழிலாளர் வைத்துக்கொண்டு வளர்ந்த தொழிலாளர் வயிற்றில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வர வேண்டிய நியாயமான கூலியை, சம்பளத்தை மறுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த ரெண்டு கோணத்தில் தொழிற்சங்க இயக்கங்கள் எடுத்துக்கொண்டன. இது ஒரு காலகட்டம். இப்போ உங்களுடைய கேள்வியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், இந்தியாவில் இருக்கிற சிறார் சட்டங்கள் இருக்கிற அந்த சட்டங்களில் எவ்வளோ ஏற்றத்தாழ்வுங்க. சேகர் அவர்களுக்கு தெரியாத ஒன்று அல்ல. ஒரு பக்கம் நம்ம நாட்டில் என்ன சொல்கிறோம், 18 வயது வரைக்கும் குழந்தைகள் என்று அங்கீகரித்து வைத்திருக்கிறோம். 18 வயதுக்கு பிறகு அவர்கள் வந்து இந்திய நாட்டை ஆள வேண்டியவர்கள் யார் என்று தீர்மானிக்கிற அதிகாரத்தையே அவர்களுக்கு கொடுக்குறோம். அது வரைக்கும் அவர்கள் குழந்தைகள் தான்ட்டு. ஆனால் இன்றைக்கி அதில் எத்தனை கோளாறுகள் தெரியுமா? சில குறிப்பிட்ட வகை தொழில்களில் 16 வயசு உள்ளவங்களை நியமிக்கலான்னு சட்டத்தில் இருக்குது. இது வந்து குறிப்பிட்ட தொழில்களுக்கான சட்டப்பிரிவில் போய் பார்த்தீங்கன்னா 16 வயதுலேருந்து அப்ளை பண்ணிக்கலான் இருக்கு. இன்னும் சிலரில் இறங்கி பார்த்தீங்கன்னா ஆபத்தில்லாத தொழில்னு ஒரு பேரை கொடுத்து அதில் 14 வயதுக்கு மேற்பட்டவரை நியமிக்கலான்னு இருக்குது. இந்திய சட்டங்களுக்குள்ளேயே இவ்வளோ ஏற்றத்தாழ்வு இருக்குது. இவர்கள் வந்து நான் வந்து ஒரே வருஷத்தில் எதையும் செஞ்சிட முடியாதுன்ற ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த சட்டங்களை திருத்துவதற்கு என்ன வேலை செய்தார்கள்? ஆனால் மாறாக இன்னொரு திருத்தத்தை கொண்டு வராங்க. அது என்ன? குடும்ப தொழில். குடும்ப தொழில் என்கிற பேரில் குடும்ப நிறுவனமாக இருந்தால் அது செருப்பு தைக்கிற வேலையாக தான் இருக்கணும், அல்லது அவர் சொன்ன புழு பிடிக்கிற வேலையாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் குடும்ப தொழில் என்கிற பேரில் மறைமுகமாக ஒரு குலத்தொழில் பூத்தப்படுகிறதே என்ன, அது எவ்வளவு பெரிய கொடுமை. அது அப்படி இல்லை அப்படிங்கிறது அப்படித்தான். அந்த சட்டத்தில் விதியில் பார்த்தீங்கன்னா இருங்க, ஒரு நிறுவனம் என்ன சொல்லுன்னு தெரியுமா? இப்போ சாதாரண நீ பார்க்கலாம், ஒரு நிறுவனத்தில் நாங்களாம் ஒரே குடும்பமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து மிக எளிதாக போய்விடும். இந்த இவரெல்லாம் குடும்பம் சொல்லிட்டு இப்போ சென்னையிலேயே மாம்பழத்தில் இருக்கிற அந்த பெரிய பெரிய துணி சாம்ராஜ்யங்கள் இருக்க அந்த கடைகளில் போய் பாருங்கள், அத்தனை பேரும் அவங்களோட சொந்தக்கார பசங்களாக வந்து கிராமங்கள் வந்து பிடிச்சிட்டு வந்து வரவாழ்க்கோட்டமாக இருக்கிறாங்க. அத்தனை வாழ்க்கையை தொலைத்து கிராமப்புற அழகையை தொலைத்து வந்து இருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அடிஷனல் ஆட் பண்ணிருக்கோம். இப்போ 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்ற அவங்க சொன்னா குடும்ப தொழிலாக இருந்தாலும் ஒரு 5 ரூபா 10 ரூபா வந்துச்சு, அந்த குழந்தை பேர்ல பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. அவர் கேட்கிற கேள்வி, அந்த குழந்தை 4 இடத்துல போய் ஒரு இடத்துல பொருள் அப்பா செய்யறாங்க, குலத்தொழில் அப்பா வீட்டிலே செய்யறாங்க, 4 இடத்துல அப்பளம் போய் அந்த குழந்தை போய் போட்டு வரலான்னு இவங்க அந்த சட்டத்திட்டம் வந்துச்சுன்னா 4 இடத்துல போறதுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கொடுப்பாங்களா? 2வது கேள்வி. 3வது, இந்த குழந்தை இவ்வளெல்லாம் விஷயங்கள் சொல்லுது, ஒரு 2000 3000 அந்த குழந்தைக்கு வந்துருது, அந்த குழந்தை பேர்ல 1 சென்ட் இடம் வாங்க முடியுமா? அதுக்கு 18 வயசு வேணும். அப்ப இதெல்லாம் குழந்தைகிட்ட இருந்து சுரண்டலாம், குழந்தைங்க தன்னோட பேர்ல என்ஜாய் பண்ண முடியாதுங்கிறது அந்த பயத்தை தான் நான் சொல்றேன். அந்த பயத்துக்கான திரு சேகர் அவரிடம் கேட்டு வந்தறேன். அதுக்கான தேவை என்ன? ரைட், அத முதல்ல சொல்லுங்க. அப்படி ஏதாவது ஒரு ரிசர்ச் அவரிடம் கேட்கலாம். திரு சேகர் உங்களிடம் வருகிறேன். அதுக்கு முன்பாக மாலா அவரிடம் நிறைவு கருத்தை கேட்டுட்டு நான் உங்ககிட்ட வந்துடுறேன். நீங்கள் எல்லாருக்கும் சேர்த்தே கூட உங்களுடைய பதிலை சொல்லிவிடலாம்னு நினைக்கிறேன். மாலா, உங்களுடைய நிறைவு கருத்தாக இந்த தளத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு குழந்தை தொழிலாளராக இருந்து மீட்கப்பட்டவர் அப்படிங்கிற முறையில நீங்கள் இதற்கு தீர்வாக நினைப்பது என்ன சுருக்கமாக? எனக்கு வந்து சில விஷயங்கள் சிரிப்பாக இருக்குது. குழந்தை தொழிலாளர்களே இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருத்தத்துக்கு உண்டான ஒரு விஷயம். நம்ம டி நகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய துணிக்கடைகளில் குழந்தைங்க வேலை செய்கிறாங்க. கேட்டால் 18 வயசுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏதாவது ஒரு வீர்லேருந்து கூட்டு வந்த குழந்தைங்களை கூட்டு வந்து வச்சு என் சொந்தக்கார பையன் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ என்ன ஆயிடுதுன்னா பள்ளி நேரம் போக மாலை நேரத்தில் குழந்தைங்க பணி செய்யும் பொழுது
முதலாளிகளுக்கு வந்து அது ஒரு சாதகமாக போயிடுது. ஏன்னா வந்து குழந்தை தொழிலாளர் சட்டத்தில் வந்து இந்த மாதிரி வந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அது இல்லாமல் UNCRCயில் குழந்தைங்க வந்து வயசு வந்து 18 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சில சட்டங்களில் 14ங்கிறாங்க, பாக்ஸோ ஆக்டில் வந்து 18ங்கிறாங்க. அப்போது நாங்கள் யாரை நம்புகிறோம்? எங்கள் குழந்தைங்களாம் நாங்கள் இருக்கோம் அப்படின்னா வந்து குழந்தைங்களோட பார்வையில் அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க. எங்கள் மேலே வந்து நன்றி நன்றி மாலா. தொடர்ந்து நேரமின்மையின் காரணமாக உங்களை அனுமதிக்க இயலாத சூழல், அதற்காக வருந்துகிறேன். திரு சேகர், நிறைவாக உங்களுடைய நிறைவு கருத்தாக அவர்களுக்கான பதிலோடு கூடிய நிறைவு கருத்து சுருக்கமாக. அதாவது 18 வயது வரை வேலை, இப்போ புதிய சட்ட திருத்தத்தினுடைய இது 18 வயது வரை வேலை பார்க்க முடியாது. முன்னால் 14 வரை வரலும் ஹசார்டஸ் வேலை பார்க்கக்கூடாது. 14 to 18 வளரும் இளம் சிறார், அது வந்து அடலசன்ட் ஏஜ், அது பார்க்கலாம். இப்போ முழுவதுமாக பார்க்க முடியாது. இது தேவநேதனுக்கு. அதனால ரெண்டாவது ஏர்ன் மணினாங்கிற விஷயத்தை சொன்னாங்க. இப்போ திரும்பவும் நான் இதை பற்றி சொல்றேன். ஏர்ன் பண்ணுவது என்பது இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். கிருஷ்ணகிரி பக்கத்துல கிருஷ்ணகிரி பக்கத்துல ஒரு வைத்தியர் இல்ல, கிருஷ்ணகிரி பக்கத்துல ஒரு வைத்தியர், அவர் கேன்சருக்கு வைத்தியம் பண்றவர். அந்த வைத்தியம் பண்ணவர் வந்து திடீர்னு இறந்து போயிறாரு. அந்த சூட்சமம் முழுசா முடிஞ்சு போகுது. ஏன்னா நம்மள்ட்ட டாக்குமெண்டேஷனே கிடையாது. அதே மாதிரி பல்வேறு விதமான வைத்தியர்கள், பல்வேறு விதமான நம்மளுடைய தொழில் சீக்கிரட் முழுவதுமாக அவர்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணுவது இல்லாத காரணத்தினாலே அழிந்து போகிறது. ஈவன் வந்து டாக்கா மஸ்லிம் கூட அந்த விரல்களை வெட்டியதன் காரணமாக அவங்க பண்ண முடியல. அது டாக்குமெண்டரி பண்ணதுனால அடுத்த ஃபேமிலி வர முடியலன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காஞ்சிபுரம் பட்டிலிருந்து பல்வேறு குலத்தொழிலாக பார்க்காதீர்கள். அந்த திறமை அதை கற்றுக்கொள்வதற்காக தானே தவிர புரிகிறது திரு சேகர். அதாவது அடுத்த தலைமுறைக்கு அதை காலேஜில் படிச்சு வராது, இது கம்ப்யூட்டர் படிச்சு வராது. இதை கற்றுக் கொடுப்பதற்காக தானே தவிர ஒரு தொழில் பயிற்சி நிறுவனத்தை சொல்லிக் கொடுங்க. நம்ம நேரம் கடந்துட்டது மிக சுருக்கமா நிறைவு கருத்து. இல்ல, இது அதாவது தொடர்ச்சியாக இந்த ஹசார்டஸ் நான் ஹசார்டஸ் சொல்றது, அது மாதிரி வந்து எக்ஸம்ஷன்ஸ் போடுறது. எக்ஸம்ஷன்ங்கிறது அதாவது விதிவிலக்குகளை கொண்டு வருவது நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒன்று தான் பிரதானப்படுமே தவிர ரூல் ஆஃப் லாவை பொறுத்த வரைக்கும் எது எக்ஸம் கொடுக்கப்படுறாங்களோ அதுதான் தொடர்ச்சியா நடக்கும். அதனால இந்த எக்ஸம்ஷன்ஸை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு இதுக்கு முன்னாடி எவிடன்ஸ் பேஸ்ட், அதாவது இதுக்கு சம்பந்தமாக ஏதாவது ஒரு கமிட்டி ரிப்போர்ட், இப்போ நம்ம பிலோ பாவர்ட்டி லைனுக்கு சச்சின் டெண்டுல்கர் கமிட்டில இருந்து எத்தனையோ கமிட்டி கொண்டு வந்தோம் இல்லையா? அத மாதிரி டெண்டுல்கர் கமிட்டி மாதிரி ஏதாவது உங்களுக்கு அந்த கமிட்டி ரிப்போர்ட் இருக்கா, இல்ல நீங்க இது வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லா மாதிரி அவங்க சொல்றாங்களாங்கிறதே நமக்கு தெரியணும். இது வந்து இது வந்து கண்டிப்பாக இந்த குலவழி தொடர்ச்சி வந்து திருப்பி இந்த 53% 63% ஆத்துமே தவிர நம்ம இந்த அளவில் நிறைவு செய்யலாம். இந்த சட்ட திருத்தம் அதற்கு வழிவகை செய்யும் அப்படிங்கிறதுல நீங்கள் நன்றி 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 திரு சேகர். நேரமின்மையின் காரணமாக தொடர்ந்து நாம் வாதத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த முடியாத சூழல், அதற்காக வருந்துகிறேன். நன்றி திரு சேகர். கோவையிலிருந்து தொடர்ச்சியான உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள், மிக்க நன்றி. செல்வி மாலா, உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு சாட்சியாக இருந்தும் கூட நீங்கள் குழந்தை தொழிலாளியாக மீட்கப்பட்டு இன்றைக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறீர்கள். நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அரங்கில் இணைந்த உங்கள் நால்வருக்கும் போதிய நேரத்தை கொடுக்க இயலாத நிலை இருந்தாலும் அதற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நான் இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். நன்றி. குழந்தை தொழிலாளியாக ஒரு குழந்தை கூட இருக்கக்கூடாது என்பதில் யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க இயலாது. குறிப்பாக தேவனேன் தொடர்ந்து வலியுறுத்திய விவாதம் திரு குமரேசனும் அதே தான் வலியுறுத்தினார். குழந்தை பருவத்தில் அவர்கள் அடைய வேண்டிய எந்த மகிழ்ச்சியும் சந்தோஷங்களையும் அவருடைய கனவுகளையும் சிதைத்து விட்டால் நீங்கள் அதன் பிறகு எத்தனை கோடிகளை சம்பாதித்தாலும் அதை மீட்பது என்பது இயலாத காரியமாகவே போய்விடும். குழந்தைகளை குழந்தைகளாகவே பார்க்க வேண்டும் என்ற தளத்தில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். மத்திய மாநில அரசுகள் அதை உறுதிப்படுத்த வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்றுவோம் என்பதை கூறி நிறைவு செய்கின்றேன். பறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு மற்றொரு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.